நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய் சாதம். ரொம்பவே ஈஸியா செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசி 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். புது அரிசியா இருந்தா கழுவிட்டு உடனே யூஸ் பண்ணிக்கலாம். இதே பழைய அரிசியா இருந்தா அது 1/4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நெய் 50 கிராம். காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, பட்டை கிராம்பு, ஏலக்காய், ஒரு வெங்காயம். அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் சூடான பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. இதோட நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் சீரக சம்பாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். இதோட நம்ம தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடியை போட்டு மூடிடலாம். 3 விசில் வந்தோன்னா இறக்கிடலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம சிம்ல போட்டுக்கலாம். ஆவிலாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. நம்மளோட நெய் சாதம் தயாராகிருச்சு. நான் சொன்ன அளவுலேயே செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பழைய அரிசியாக இருந்தால் 4ல இருந்து 5 விசில் வரைக்கும் எடுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.